சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான புரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்று இந்த ஐப்பசி மாதம் நிறைவு பெறுகின்றது. வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் சனிக்கிழமை கார்த்திகை மாதப்பிறப்பு, ஐயப்பனுடைய விரதாரம்பம். இன்று ஐப்பசி மாதத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை. ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி விரதம். ஐப்பசி மாதத்திலே இந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பு. பரணி நட்சத்திரம், ஐப்பசி பரணி. பைரவ பெருமானுடைய வழிபாடுகள் சிவனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பானது. இவ்வாறு இந்த 3 சிறந்த நாட்கள் விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. ஐப்பசி பரணி, பௌர்ணமி, ஐப்பசி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை. இவ்வாறு இந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதோடு பௌர்ணமியிலே திருவிளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யப்படுகின்ற இடங்களில் சென்று தீப பூஜைகளை செய்வதும், இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதும், இல்லங்களிலே நமது வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூக்கமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து லக்ஷ்மியுடைய ஸ்தோத்திரங்கள் இவற்றை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்கின்ற பொழுதும் இந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியவர். இந்த ஐப்பசி பரணி நட்சத்திரத்திலே சிவனுடைய வழிபாடுகள், பைரவ பெருமாளுடைய வழிபாடுகள். இந்த ஐப்பசி பரணியிலே பைரவ பெருமாளுடைய சிறப்பான பூஜை வழிபாடு அபிஷேகங்கள் நடைபெறும். சிவனுடைய அம்சம்தான் இந்த பைரவர். அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள் என்று போற்றப்பட்ட பரமசிவனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோயாதம் என்று 5 தலைகள், 5 முகங்கள். இவ்வாறு பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள். அதனால இந்த பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம் வருகிறது. சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை. எனவே என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவன் அல்ல என்ற இருமாப்பு வருகின்ற பொழுது அவனுடைய அகந்தையை அடக்குவதற்காக தோன்றிய உருவந்தான் இந்த பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் உறுதியும் அகந்தையும் கொண்டு தந்தமும் புலி தரு வடுகனை போற்றி செய்குவார். பரமனை மதித்திடாத பங்கையாசனன், தாமரை ஆசனத்தில் வைத்திருக்கின்ற பிரம்மதேவரானவர் பரம்பொருளாகிய சிவனை மதிக்காமல் இருந்ததினாலே அவருடைய ஒரு தலையை சிவன் கிள்ளுவதற்காக இந்த பைரவ மூர்த்தம் படுக பைரவர் என்று போற்றப்படுகின்றது. எனவே இந்த பைரவர் ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு பைரவப் பெருமானுக்கு நெய் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம். பைரவப் பெருமானுக்கு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுகின்ற பொழுதும் பொங்கல் வைத்து வடை மாலை சாத்தி உளுந்திலே வடை சுட்டு வடை மாலையாக போடலாம், படையலாக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் ஒரு சிறப்போடு கூடியது. இந்த பௌர்ணமி நாட்களிலே தீபங்களை ஏற்றி வைத்து பூஜைகள் வழிபாடுகள் இல்லங்களிலே செய்கின்ற பொழுதும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் கார்த்திகை மாதப்பிறப்பு, சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய விரத ஆரம்பம். எனவே இந்த சபரிமலை யாத்திரைக்காக விரத முத்திரமாலை அணிந்து கருப்பு ஆடை அணிந்து கடும் விரதம் இருந்து மலை யாத்திரை செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்களுக்கு நாளைய தினம் விரத முத்திரை மாலை அணிகின்ற சிறப்பு நாள். இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணியப்படுகின்ற பொழுது
அதற்கு எந்த விதமான நாள் நட்சத்திரங்கள் திதி வார தோஷங்கள் கிடையாது. அது சனிக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், மரணயோகமாக இருக்கலாம், கரிநாளாக இருக்கலாம். கார்த்திகை மாதப்பிறப்பு தான் அங்கே முக்கியம். சபரிமலை ஐதீகத்தில் அந்த கார்த்திகை மாதப்பிறப்பிலே மாலை அணிகின்ற பொழுது எந்தவித தோஷங்களும் இல்லை என்ற நல்ல சிந்தனையோடு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாக நாளைய தினம் இந்த கார்த்திகை முதல் நாளிலே அதிகாலையிலே மகா கணபதி ஹோமம், சூரிய நமஸ்காரம், மங்கள துவஜாரோகணத்தோடு இந்த மாலை அணிகின்ற அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் தாய் தந்தையர்களை பாதபூஜை செய்து, குருவை பாதபூஜை செய்து அனுகிரகத்தை பெற்று அதன் பின்பு சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மீது விரத நெறிமுறைகளை ஒழுங்காக கடைப்பிடிப்போம் என்று சத்திய வாக்களித்து அதன் பின்பு குருசாமியினாலே மாலை அணிவிக்கப்படும். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலையில் நாங்கள் விழித்தெழுகின்ற பொழுது ஒரு புறம் சோம்பல்தனமும், ஒரு புறம் சிலருக்கு களைப்பாகவும், இந்த தூக்கத்திலே இருந்து விழித்தெழுவது ஒரு கடினமான காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் எங்களுடைய மனங்களிலே எழுகின்ற எண்ணங்கள் என்ன, இயக்கங்கள் என்ன, கனவுகள் என்ன, சுமைகள் என்ன, அல்லது எங்களுடைய இன்றைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது ஒன்று, நினைக்க வேண்டும். அதனால் நாங்கள் விழித்தெழுகின்ற பொழுது ஆண்டவரை கூவி அழைக்கின்றோம். அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம். அவருடைய புகழை பாடுகின்றோம். அவருடைய பராமரிப்பும் வழிநடத்துதலும் எங்களுக்கு தேவை என்று உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். ஆனால் பல தடவைகளிலே நாங்கள் நேற்றைய தினத்தையும் கடந்த காலத்தையும் நாங்கள் நினைத்து மனம் வருந்துகின்றோம், கவலைப்படுகின்றோம். இழப்புக்களை, துன்பங்களை, ஏமாற்றங்களை சந்தித்த எங்களுடைய வாழ்வு ஒரு வெறுமை நிறைந்ததாகவும், இருள் நிறைந்ததாகவும், துன்பம் நிறைந்ததாகவும், விரக்தி உணர்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய தினம் என்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைய நாள், நிகழ்காலம், எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய வல்லமையை, எங்களுடைய ஆற்றல்களை முதலீடு செய்கின்ற நாளாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை நான் ஒரு பயனுள்ள நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று காலையிலே எழுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி நிறைந்த எண்ணங்களாக அமைய வேண்டும். இந்த நாளிலே, இந்த நாள் வீணாக போகக்கூடாது. இந்த நாளிலே நான் எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வை, என்னிலே தங்கி இருக்கின்ற என்னுடைய குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லலாம் என்ற அந்த உயர்வான லட்சிய நோக்கோடு, நம்பிக்கை உணர்வுகளோடு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றுகின்ற பொழுது, அவருடைய வல்லமையிலும் பராமரிப்பிலும் கருணையிலும் பரிவிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஊன்றுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விடியல் தருகின்ற, ஒரு விடியல் அனுபவத்தை தருகின்ற ஒரு நாளாக அமையும். அத்தகைய நாளை உங்களுக்கு இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு وقال النبي صلى الله عليه وسلم
தலபுல் இல்மி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்கள் எல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.